புதுச்சேரியில் பள்ளிகளில் இந்தி திணிப்பு என்று திமுக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுகிறது. அதாவது இரண்டாவது மொழியாக இருந்த பிரெஞ்சுக்கு பதிலாக இந்தி படிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை பொறுத்தவரை அனைத்து அரசு பள்ளிகளும் சிபிஎஸ்இ கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் சிபிஎஸ்இ இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் புதிய அறிவிப்பு மத்திய அரசின் சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. அதில் மும்மொழி பாடத்திட்டத்தின் திணிப்பினால் வெளிநாட்டு மொழி இரு பிராந்திய மொழிகள் படிக்கலாம் என்று சொல்லி ஆங்கிலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு பிரெஞ்சு பாடம் நீக்கப்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. திமுகவின் மாநில அமைப்பாளர் சிவா இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதில் இந்த உத்தரவை 7 நாட்களில் அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு கூறியிருப்பது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. புதுச்சேரி மண்ணின் தனித்துவமாக பிரெஞ்சு கலாச்சாரம் இருந்து வருகிறது. அதை சீரழிக்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு மொழி தன் வாழ்வியல் மொழியாகவும் கொண்டுள்ள புதுச்சேரி பூர்வீக மக்களின் உரிமையை இது நேரடியாக பறிக்கிறது. பல ஆண்டுகளாக பிரெஞ்சு மொழி பயிற்று வரும் ஆசிரியர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர் உடனடியாக புதுச்சேரி அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த உத்தரவை மத்திய அரசு தன்னிச்சையாக கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டி அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதை செயல்படாத பட்சத்தில் திமுக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்றும் மத்திய அரசின் இந்த திட்டத்தை எதிர்த்தும் புதுச்சேரி அரசின் மௌனம் காப்பதை கண்டித்தும் மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டமாக நடத்தப்படும் என்று திமுக அமைப்பாளர் சிவா தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருக்கிறார். நன்றி இளமுதன், விவரங்களுக்கு.